பொய்வாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்று தெரியுமா? இவர்கள் பனு இஸ்ரவேலர்கள் காலத்தில் வாழ்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்கள் ஆவார்கள், உண்மை மூமின்கள் ஆவார்கள். இவர்கள் ஒரு நாள் பயணம் செல்லுகின்ற சந்தர்ப்பத்தில், ஒரு வழியாக பயணம் செல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் அடை மழையின் காரணமாக அவர்களுக்கு அருகாமையில் இருந்த ஒரு குகையில் தஞ்சம் அடைகின்றார்கள். இவர்கள் தஞ்சம் அடைந்த அதே நேரத்தில் அவர் அந்த குன்றில் இருந்த அந்த மலையின் வாடிவாரத்தில் இருந்த மேலே இருந்த அந்த குன்று அவர்களுடைய அந்த வாயிலை அடைத்து விடுகிறது. இவர்களுமோ இருளில் மூழ்கி உள்ளே மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் அவர்கள் ஆளுக்கால் மசூரா செய்வோம் என்று முடிவெடுத்து மசூரா செய்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு நபர் செல்லுகிறார். அவர் என்ன செல்லுகிறார் தெரியுமா? இதிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த குகையிலிருந்து நாங்கள் அப்புறமாக்கி கொள்ள வேண்டுமாக இருந்தால், நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் அல்லாஹுக்காக என்ற உன்னத எண்ணத்தோடு, அல்லாஹுக்காக என்ற உன்னத நீயத்தோடு நாங்கள் செய்த அமல்களை அல்லாஹுடத்தில் எடுத்து கூறி அல்லாஹுடத்தில் உதவி தேடுவோம் என்று முடிவெடுத்து அதற்கு அனைவரும் உடன்படுகின்றார்கள். அதை அனைவரும் எக்ரி பண்ணுகின்றார்கள். பண்ணி முதலாம் நபர் அல்லாஹுடத்தில் அவர் வாழ்நாளில் செய்த நல்லமல்களை அல்லாஹுக்காக என்ற உன்னத நீயத்தோடு இஹ்லாஸாக அல்லாஹுக்கு செய்த உன்னத அமலை அல்லாஹுடத்தில் எடுத்து கூறுகின்றார். அதில் முதலாவது நபர் என்ன தெரியுமா சொல்லுகின்றார்? படைத்தவன் ரஹ்மானே, என்னுடைய ரப்பே, எனக்கு வயது முதிர்ந்த தாய் தந்தையர்கள் இருந்தனர். அவர்களை பராமரிப்பதற்காக வேண்டி என்று நான் மந்தைகளை மேய்த்து வருவேன். அந்த மந்தை மூலமாக வருகின்ற அந்த பாலை எடுத்து என்னுடைய தாய்ந்தர்களுக்கு முதலில் பருக கொடுத்து விட்டு அதுக்கு அப்புறமாகத்தான் என்னுடைய மனைவிகளுக்கு நான் பருக கொடுப்பேன். இதைத்தான் நான் வழக்கமாக செய்து வந்தேன். ஒரு நாள் இலை மந்தைகளுக்கு இலைவுகளை தேடி சென்று காட்டின் வெகு தூரத்தில் சென்று விட்டேன். அவ்வாறு சென்று மீண்டும் என்னுடைய தாய்ந்தை நான் அடைகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு பாலை நான் பருக கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் வீட்டில் நான் லேட்டாகி வந்ததினால் அவர்களும் தூங்கி விட்டார்கள். அவர்கள் அதோ விழிப்பார்கள் இதோ விழிப்பார்கள். அவருடைய கால் மாட்டில் நான் இருந்த சந்தர்ப்பத்தில் அவர்களும் விழிக்கவில்லை. அந்த நேரத்தில் என்னுடைய கால் மாட்டில் என்னுடைய குழந்தைகள் அந்த பசியின் வறுமையினால் வாடி அழுகின்றது. இதை பார்த்த எனக்கு வழக்கத்துக்கு மாறாக என்னுடைய தாய்மையர்களுக்கு கொடுக்காமல், அவர்களுக்கு பருக கொடுக்காமல், வழக்கத்துக்கு மாறாக என்னுடைய மனைவிகளுக்கு பருக கொடுப்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை. இவ்வாறு இந்த சந்தர்ப்பத்தில் அதிகாலை விடியற்காலை அடைந்தது. என்னுடைய தாய்ந்தர்கள் கண்விழி தெரிந்தார்கள். அவர்களுக்கு முதலில் பாலை பருக கொடுத்து விட்டு அதற்கு பின்னர் நான் என்னுடைய மனைவிகளுக்கு நான் பருக கொடுத்தேன். யா அல்லாஹ், இந்த உன்னதமான ஒரு செயலை, என்னுடைய தாய்ந்தர்கள் நான் பராமரித்த இந்த உன்னதமான தூய்மையான ஒரு செயலை உனக்காகத்தான் நான் செய்தேன். இவ்வாறு உனக்காக நான் செய்ததை நீ அங்கீகரித்திருந்தால் எங்களை இந்த குகை விட்டு அப்புறப்படுத்துவாயாக, இந்த குகை விட்டு எங்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துவாயாக, காற்றை எங்களுக்கு உள்வர வைப்பாயாக என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் உடனே அந்த குன்று அந்த வாயிலை விட்டும் சற்று நகர்கிறது. இவர்களுக்கு இருளில் மூழ்கி கிடந்த இவர்களுக்கு ஒரு வெளிச்சம் இவர்களுக்கு வருகின்றது. அதே போன்று காற்றும் உள்ளே உப்பிரவேசிக்க ஆரம்பிக்கின்றது. சுப்ஹானல்லாஹ்.